மகளே, அவசரப்படாத மகளே, என் பலத்த கைக்குள்ள அடங்கியிரு. நீ நினைக்கிற அங்க போனா எந்த சண்டையும் இல்ல, அங்க போனா எந்த வாக்குவாதமும் இல்ல, அங்க போனா நிம்மதியா இருக்கும். நான் நிம்மதியாச்சும் வாழுவேன் இல்ல. இந்த தொந்தரவு என்னால தாங்க முடியல, இந்த மன கஷ்டம் என்னால சகிக்கவே முடியல. நீ சிறுமைப்படுத்தப்படலாம், நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், உன் மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். நான் கடந்து போகிற சிறுமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அந்த பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இரு. நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை நிறுத்துவேன், நான் உன்னை அந்த இடத்திலிருந்து எடுப்பேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உனக்காக வழிகளை உண்டு பண்ணுவேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேரை கர்த்தர் அவருடைய பலத்த கையினால எடுக்க போறாரு. ஏற்ற காலம் நிறைய பேருக்கு வரப்போகிறது. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு. அந்த பொறுத்திருக்க கூடிய அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. என்னால சில நேரத்துல பொறுத்திருக்க முடியல, எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனா இப்போ இந்த நாள் ஜபத்துல எனக்கு அந்த காரியத்தை பொறுமையா இருக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, பலத்தை தாங்கப்பா. அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினியர் செய்ய வேண்டாம், உங்களுக்கு வக்கீல் செய்ய வேண்டாம், சொந்தக்காரர் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், அரசியல்வாதி அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். கர்த்தர் செய்கிற வரைக்கும் பொறுத்திரு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும், அதுவும் எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நான் ஒரு நோக்கத்திற்காக தான் அதை வச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, உனக்கு எது எப்ப வேண்டும்னு எனக்கு தெரியும். கர்த்தர் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யலையா? ஏசப்பா பார்த்து பார்த்து தானே சிஸ்டர் செஞ்சாங்க. எப்ப டூ வீலர் வேணுமோ அப்ப தந்தார்ல, உங்களுக்கு எப்ப கார் வேணுமோ அப்ப தந்தார்ல, உங்களுக்கு எப்ப சாப்பாடு வேணுமோ அப்ப தந்தார்ல. அப்பா உங்க வாழ்க்கைய பார்த்து செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளையுடைய காரியத்தை பார்த்து செய்ய மாட்டாரா? நீ பயப்படாத, உனக்கு யாரிடத்திலிருந்து என்னென்ன வரணுமோ அதை நான் வர பண்ணுவேன். உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். நீ பயப்படாத, பரவாயில்ல, இது உனக்கு தரலன்னா நன்மைக்கு தான், கசப்ப தந்திருக்கேன்னா இதுவும் உனக்கு நல்லதுக்கு தான். ஆண்டவரே, நான் இனிப்பத்தானே எதிர்பார்த்தேன், நான் ஸ்வீட்டை தானே எதிர்பார்த்தேன், ஆனா நீர் எனக்கு கசப்ப கொடுத்துட்டீரே. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் கொடுக்கிற இனிப்பும் உனக்கு ஆரோக்கியம் தான், நான் கொடுக்கிற கசப்பும் உனக்கு ஆரோக்கியம் தான். உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிள்ளைக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க அடிக்கடி தோல்வி அடைகிறீர்களா? நான் எதுக்கு இப்படி தோற்று போறேன், எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே, என்ன மட்டும் எதுக்கு ஆண்டவரே இப்படி அடிக்கடி தோற்று போக பண்றீங்க அப்படின்னு யாராவது கேக்குறீங்களா? நீங்க பயப்படாதீங்க. நீங்க அடிக்கடி தோற்று போவதற்கு காரணம் உங்க இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துறாரு, உங்களை ஸ்ட்ராங் பண்றாரு. தோல்விகளை பார்த்து பழகின ஒருத்தர் ஜெயத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நிறைகுடம் தழும்பாதுன்ற மாதிரி நீங்க பெருமைக்கு போக மாட்டீங்க. அந்த ஜெயம் உங்களுக்கு பெரிய வெற்றியா இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம், சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஜெயிச்சிட்டே வருவாங்க, ஒரு தோல்வியை பார்த்த உடனே இவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இதுல நீங்க ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். எந்த இடத்துல நீங்க தோற்று போனாலும் ஒண்ணு நினைச்சுக்குங்க, அதுல ஒரு நன்மை இருக்கும். நீங்க தோற்று போனீங்களா, நீங்க பயப்படாதீங்க, உங்களை ஜெயிக்க பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாரும், 7 டைம்ஸ் நீங்க ஃபெயிலியர் ஆனாலும், 70 டைம் நீங்க ஃபெயிலியர் ஆனாலும் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துறதுக்கு ஏசப்பாவால முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஃபெயிலியரை பார்த்து, தோல்வியை பார்த்து பேசாம வேண்டாம், நம்ம விட்டுறலாம், இந்த வேலை செய்ய வேண்டாம், நம்ம தோற்று போறோம், நமக்கு ஒன்னும் வாய்க்காது அப்படின்னு நினைச்சிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தோல்வியை பார்த்து துவண்டு போகாத மகளே, தோல்விகளை பார்த்து துவண்டு போகாத மகனே அப்படின்னு ஆண்டவர் உங்களை அனைவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த தோல்வி உங்களுக்கு முடிவு அல்ல, இந்த தோல்வி உங்களை நிர்மூலமாக்காது. இந்த இடத்துல தோற்று போன உடனே நீங்க இனி வாழ்க்கையிலே தோற்று போனதா அர்த்தம் கிடையாது. ஏசப்பா சொல்றாரு, இல்ல மகளே, இந்த விதத்துல தானே தோற்று போன, ஒரு இடத்துல தானே நீங்க தோற்று போனீங்க, 10
10 இடத்துல உங்களை ஜெயிக்க பண்றதுக்கு ஏசப்பா வல்லவரா இருக்கிறாரு. சிலர்லாம் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல வேண்டாம், ஒரு ஞானம் வேணும். நீங்க தோற்று போன அதே இடத்துல, எந்த இடத்துல ஃபெயிலியரை சந்திச்சீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணி உங்களை ஜெயிக்க பண்றதுக்கு ஏசப்பாவால முடியும். இந்த ஃபீல்டுல தோற்று போனீங்களா, கர்த்தர் இன்னொன்னு புதுசா கொடுப்பாரு. அதுல இதை விட பெரிய ஜெயத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாருன்னு நான் முற்றிலுமாய் நம்புறேன். ஒருவேளை நீங்க டாக்டர் படிக்கணும்ன்ற பெரிய கனவோட நீங்க எழுதி தோற்று போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க டாக்டர் ஆகிறது ஆண்டவருடைய சித்தம் இல்ல, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிறது கர்த்தர் சித்தமா இருக்கலாம்ல. அப்படி யோசிங்க. அதனால இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல.